இந்த வீடியோவில் நாம physics test 3ல இருக்கக்கூடிய physics question கண்டினியூ பண்ண போறோம். First question பாத்தீங்கன்னாக்க a particle is dropped from the sudden height. The time taken by it to fall through successive distance of 1 meter each will be. அதாவது ஒரு குறிப்பிட்ட certain heightல இருந்து ஒரு பாடி வந்து fall ஆகுது. இந்த மாதிரி ஒரு heightல இருந்து ஒரு பாடி fall ஆகுது அப்படி சொல்லும்போது successive meters வந்து 1 meter னு வெச்சுக்கலாம். அவங்க 1 meter கொடுத்திருக்காங்க. இது ஒரு 1 meter, இது ஒரு 1 meter, இது ஒரு 1 meter அப்படி வச்சாக்க இந்த 1 meter டிராவல் பண்றதுக்கு எவ்வளவு டைம், இந்த 1 meter டிராவல் பண்றதுக்கு எவ்வளவு டைம், இந்த 1 meter டிராவல் பண்றதுக்கு டைம் எப்படி இருக்கும் அப்படி கேட்டிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும், இந்த மாதிரி ஒரு பாடி ஃப்ரீலி ஃபால் ஆச்சுன்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் 1 செகண்ட்ல பாத்தீங்கன்னாக்க கம்மியான தூரம் போயிருக்கும், செகண்ட் 1 செகண்ட்ல கொஞ்சம் தூரம் ஜாஸ்தி ஆகும், தேர்ட்ல கொஞ்சம் தூரம் ஜாஸ்தி ஆகும். டைம் போக போக உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இங்கே டிஸ்டன்ஸை கான்ஸ்டன்டா வச்சுட்டாங்க. அப்போ டைம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா வர 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 டைம் ரெடியூஸ் ஆகும். இப்போ என்ன ஃபேக்டரில் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஃபேக்டர் வந்து 1/√1 ஃபர்ஸ்ட் இருக்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இதுக்கு 1/√2, தேர்டுக்கு வந்து 1/√3. இதே மாதிரி இப்படி இந்த ஃபேக்டர்ல இந்த ப்ரொபோர்ஷனுக்கு போய்கிட்டே இருக்கும். இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னாக்க a body is projected vertically upward with an initial velocity of 40 meter per second. The time of flight is g is equal to 10 meter per second square னு எடுத்துக்கோங்க இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா vertically upwardல per second ஸ்பீட்ல u initial velocity வச்சு போறாங்க. நமக்கு தெரியும் final velocity வந்து இங்க இருந்து மேல வந்து வெர்டிகலா அப்வர்ட்ல போட்ட எந்த ஒரு பார்ட்டிகளா இருந்தாலும் ஃபைனல் வெலாசிட்டி வந்து v = 0 னு ஆயிருக்கும். u = 40 மீட்டர் per செகண்ட் னு கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு என்ன தெரியும், v = u கீழ இருந்து மேல போனதுனால -gt. ஓகேங்களா, g வந்து 10 னு எடுக்குன்னு சொல்லிருக்காங்க, v வந்து 0. அப்ப u = gt ன்னு இருக்கும். அப்ப பாத்தீங்க அப்படி சொன்னீங்கனாக்க 40 இந்த g கீழ வந்துச்சுனா 10 = t ன்னு இருக்கும். t = 4 செகண்ட் னு வரும். 4 செகண்ட் வந்து மேல போறதுக்கு மட்டும் தான். அவங்க டைம் ஆஃப் ஃளைட் னு கேட்டிருக்காங்க. மேல போய் கீழ வர்ற வரைக்கும் தான் டைம் ஆஃப் ஃளைட். கீழ வந்து தரையை தொடரும். அப்ப அது டபுள் டைம்ஸ். அப்ப டோட்டல் டைம் பாத்தீங்கன்னு சொன்னீங்கனாக்க டோட்டல் டைம் = 4 × 2 8 செகண்ட். இதுதான் ஆன்சர். இந்த क्वेश्चन பாத்தீங்க அப்படி சொன்னீங்கனாக்க போன क्वेश्चनல பாதி தான் இந்த क्वेश्चन. ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு a body projected vertically upward with an initial velocity of 20 meter per second, time of ascent g is equal to 10 meter per second square னு எடுத்துக்கோங்க இருக்காங்க. டைம் ஆஃப் அசெண்ட் அப்படி சொன்னாக்க மேல இருந்து கீழ இருந்து மேல போறதுக்கு மட்டுமான டைம் தான் அசெண்ட். ஓகேங்களா, அதேதான் v இது u வந்து 20 மீட்டர் per second னு கொடுத்திருக்காங்க. u p வந்து நமக்கு தெரியும் 0 ஆக போகுது, v வந்து 0 ஆயிடும். ஓகேங்களா, அப்ப நமக்கு என்ன தெரியும், v = u - gt. ஓகேங்களா, அப்ப u க்கு பதிலா 20 போறோம்னு வெச்சுக்கோங்க. 20 / 10 t = 2 செகண்ட். டைம் ஆஃப் அசெண்ட் அப்படி சொன்னாக்க கீழ இருந்து மேல போனதுக்கு மட்டுமான டைம் தான். அப்ப whatever the time is coming, that is the same is the answer. அப்ப t = time, t = 2 second for ascent. descentக்கும் அதே டைம் தான். டோட்டல் டைம் கேட்டாங்கன்னா அது வந்து 4 செகண்ட்னு எழுதணும். இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னாக்க நம்ம ரெண்டு லாஜிக் அப்ளை பண்ணனும். ஒன்னு பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்துறோம். a body mass of 500 kg is thrown vertically upward with speed of 200 meter per second. On the return journey, its speed at the starting point will be அப்படி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு பாடி இருக்கு, அது வந்து பாடியோட மாஸ் வந்து இந்த பாடி அப்படி சொன்னாக்க மாஸ் வந்து 500 kg இருக்கு. அது என்ன பண்றாங்கன்னா கீழ இருந்து மேல் நோக்கி வெர்டிகலி அப்வர்ட்ல உங்களுக்கு தூக்கி போடுறாங்க. என்ன ஸ்பீட்ல போடுறாங்கன்னா u = 200 மீட்டர் per செகண்ட் அப்படின்ற ஸ்பீட்ல போட்டாங்கன்னா இங்க போய் நின்னு நேரடியா சொல்லிட்டோம் v = 0 னு வந்திருக்கும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் திருப்பி ஃபால் ஆகுது பாருங்க. இங்க வர்றதுக்கு என்ன ஸ்பீட்ல இந்த தரையை தொடும், ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே வரும்போது, ஸ்டார்டிங் பாயிண்ட் ரிட்டர்ன் வரும்போது, ரிட்டர்ன் ஜர்னில தரையை தொடும்போது வாட் இஸ் தி ஸ்பீட் கேட்டிருக்காங்க.
இதில் ரெண்டு லாஜிக் நம்ம கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஒன்று வந்து மாஸ் வந்து தேவையே கிடையாது, ஓகேங்களா, ஸ்பீடுக்கும் மாஸுக்கும் சம்மந்தமே இல்லை, அது நம்பர் 1 லாஜிக்கு. நம்பர் 2 லாஜிக்கு என்ன ஸ்பீடுலேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அதே ஸ்பீடில் தான் ரிட்டர்ன் வரும். அப்போ ரிட்டர்ன் ஸ்பீடு எவ்வளோ இருக்க போகுது, u எவ்வளவோ அதுதான் இங்கே கடைசியாக ஃபைனலாகவும் வந்து சேரப்போகுது. அப்போ உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஜேர்னியில் ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ இருக்க போகுது, v is equal to ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் ரிட்டர்ன் ஜேர்னி வந்து 200 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, a body let fall from a top of a building reach in ground in 3 seconds. The height of the building is அப்படி இருக்காங்க. ஒரு பாடி வந்து ஒரு பில்டிங்லேருந்து ஃபால் ஆகுதான், ஒரு பில்டிங்லேருந்து பில்டிங் அப்படின்னு சொன்னாக்க ஒரு பாடி வந்து ஃபால் ஆகுது அப்படின்னாக்க 3 செகண்ட்ஸ் ஆகுது கிரவுண்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கு. டைம் வந்து 3 செகண்ட்ஸ் ஆச்சுன்னு சொன்னாக்க வாட்ஸ் த ஹைட் ஆஃப் த பில்டிங் கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், S equal to ut plus of gt square. இந்த u இனிஷியல் வெலாசிட்டி ஃப்ரீலி பாலிங் பாடிக்கு வந்து 0. அப்போ s is equal to of gt square. அப்போ ஆஃப் g வந்து அவங்க 10 கொடுக்கல, 9.8 தான் எடுக்கணும். அப்போ 9.8 எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க t வந்து 3 ஸ்கொயர் 9 இருக்கும். இந்த 10 அப்ராக்சிமேட்லி நம்ம வச்சோம்னு சொன்னாக்க உங்களுக்கு வந்து 5 இருக்கும். 5 into 9 வந்து 45. 45க்கு கீழே இருக்கிற ஆன்சர் 44.1 மீட்டர். இதுதான் இதுக்கான ஆன்சர். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a stone is thrown vertically upward with a velocity of 98 meter per second. Its velocity will be 0 after g is equal to 9.8 meter per second squared அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு ஸ்டோனை வெர்டிக்கலி அப்வர்டில் தூக்கி போடுறாங்க. இங்கேருந்து u is equal to 98 மீட்டர் per second இந்த ஸ்பீடில் தூக்கி போடுறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க போகுது, போய் மேக்ஸிமம் ஹைட்டில் v is equal to 0 ஆகும். அந்த மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பண்ணுறதுக்கு வாட்ஸ் டைம்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு டைம் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு என்ன தெரியும், v is equal to u minus gt இந்த ஃபார்முலா தெரியும். இது u v வந்து 0, u வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 98. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா u equal to gt வந்திருக்கும். அப்போ g வந்து பார்த்தீங்கன்னா 9.8 எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 98 divided by 9.8 equal to t equal to 10 செகண்ட். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, a particle starts moving from rest under uniform acceleration. It travel a distance x in first 2 seconds and distance y in second next 2 seconds. If y is equal to nx, then the n equal to அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பாடி அல்லது ஒரு பார்ட்டிகல் என்ன செய்யுதுன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட். அப்போ u is equal to 0. u is equal to 0ன்றது ஆக்சலரேஷன் வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். அப்போ ஏன்னு வச்சுக்கலாம், ஆக்சலரேஷன் ஏன்னு வச்சோம்னாக்க நமக்கு என்ன தெரியும், இப்போ ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ஸில் வந்து எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸ் அப்போ இருக்கான். அப்போ இங்கே ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட்டு இது ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸ் அப்படின்றது போது செகண்ட் 2 செகண்ட்ஸ் இங்கேருந்து இது வந்து 2லேருந்து இது 4 வரைக்கும் வச்சுக்கோங்க செகண்ட்ஸு. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒய் அப்படின்னாக்கா ஒய் ஈக்குவல் டு nx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் n அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ஸ் கிட்ட கடந்த எக்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா s is equal to ut plus of at ஸ்கொயர். இப்போ டீக்கு பதிலாக நம்ம 2 போட்டுக்கலாம். ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட் u வந்து 0. அப்போ ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா s2 எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் இன்ட்டு ஏவை ஏவாவே வச்சுக்கிடுவோம். டி ஸ்கொயர் வந்து 2 ஸ்கொயர் வந்து 4 இருக்கும். கட் பண்ணோம்னா 2 ஆயிருக்கும். அப்போ 2a. அப்போ இது வந்து x is equal to 2a இருக்கும், ஈக்குவல் டு x. இப்போ y வேணும்னு வச்சுக்கோங்க, நமக்கு y வேணும் செகண்ட் 2 செகண்ட்ஸில் நம்ம டோட்டலை கண்டுபிடிச்சு இதை கழிச்சிட்டோம்னா y கிடைச்சிடும் இல்லைங்களா. அப்போ டோட்டல் எவ்வளவு 4 செகண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ s4 அப்படி போட்டோம்னு சொன்னாக்கா டோட்டலுக்கு வந்து இதே தான் ஆஃப் ஏ டி ஸ்கொயர்டு ஆஃப் ஏ டி ஸ்கொயர் ஆஃப் ஏ டிக்கு பதிலாக வந்து 4 போடுறோம்னு வச்சுக்கோங்க 16 வந்திருக்கும். கட் பண்ணோம்னா 8a. அப்போ டோட்டல் வந்து 8a, அதில் இந்த 2aவை கழிச்சிட்டோம்னா அப்போ
இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 6a இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா 2a இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 6a y வந்து 6a இல்லைங்களா? அப்போ 6a ஈக்குவல் டு n இன்ட்டு 2a. ஏவை கட் பண்ணிடலாம். n ஈக்குவல் டு 6/2 இருக்கும், ஈக்குவல் டு 3. ஆன்சர் வந்து 3. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, a particle is moving in a straight line with the initial velocity u and uniform acceleration a. If the sum of the distance travelled in the tth second and t plus 1th second is 100 cm, then the velocity after the t second in centimeter per second is அப்படி கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, யூன்ற வெலாசிட்டியில் ஒரு பார்ட்டிகல் போயிட்டு இருக்கான். ஆக்சலரேஷன் வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் ஏ. இனிஷியல் வெலாசிட்டி u, யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் ஏ அப்படின்றதுல போயிட்டு இருக்கும்போது டி செகண்டில் அது கடந்த தூரமும், ஓகேங்களா, டி பிளஸ் 1 செகண்டில் கடந்த தூரத்தை ஆட் பண்ணோம்னாக்கா 100 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்ததுன்னு சொன்னாக்கா, இந்த டி செகண்டுக்கு அப்புறம் அதோடைய வெலாசிட்டி v எவ்வளவுன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியணும், Sn அந்த ஃபார்முலா தெரியணும். Sn equal to u plus a into n minus half. இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன செய்யலாம், என்னுக்கு பதிலாக டி போட்டுக்கலாம், அதுக்கடுத்து வந்து டி ப்ளஸ் 1 போட்டுக்கலாம். அப்போ ரெண்டையும் கூட்டோம்னா தான் 100 வருது. அப்போ எஸ் டி ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னாக்கா யூ ப்ளஸ் ஏ டி மைனஸ் ஆஃப்னு இருக்க போது, அதோடு என்ன செய்யணும், எஸ் ப்ளஸ் டி 1 இதை ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. யூவாக தான் இருக்கும். ஏ இருக்க போது டி ப்ளஸ் 1 மைனஸ் ஆஃப்னு இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டையும் ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னு நமக்கு என்ன வந்திருக்க போது, எஸ்டி ப்ளஸ் எஸ்டி ப்ளஸ் 1 இதுதான் 100. இப்போ யூ ஆட் பண்ணால் 2u ப்ளஸ் 218 வந்திருக்கும். நமக்கு என்ன தெரியும், இந்த 2 வெளியில் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. யூடி ப்ளஸ் 18 இருக்கும். யூடி ப்ளஸ் 18ன்றது என்னது, யூ ப்ளஸ் 18 இருக்கும். யூ ப்ளஸ் 18ன்றது வி. அப்போ இது ரெண்டையும் கூட்டோம்னா 100 ஈக்குவல் டு 2v இருக்கும். அப்போ v is equal to 100/2 equal to 50 சென்டிமீட்டர். ஏன்னா இது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து சென்டிமீட்டர் பெர் செகண்டு. சென்டிமீட்டர் பெர் செகண்டில் ஆன்சர் இருக்க போகுது.